மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா உணவு முறைகள்ல என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். உணவு முறைகள்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? அதுலயும் பொதுவா பார்த்தோம்னா கொஞ்ச நாளா நான் சுகர் டெஸ்ட் பண்ணவே இல்லைங்க, ஒன் இயர் ஆயிடுச்சு எப்போ டெஸ்ட் பண்ணது. ஏன்னா செக்அப்க்கு வரவங்க, நம்ம கிட்ட வரவங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ஓல்டு ரிப்போர்ட் காட்டுவாங்க. ஸோ 1 இயர் பிஃபோர், 1 இயருக்கு முன்னாடி எடுத்தது. அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இல்லைங்க, சுகர்னா கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணணும்னா 3 months ஒன்ஸ் ஆகுது கட்டாயம் நம்ம சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணும். இதுதான் கரெக்டான ஒரு வழியே. ஸோ ஒரு டைம் டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த மெடிசன் டோசேஜ திரும்ப ரொம்ப நீண்ட காலமாக அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டு அந்த டோசேஜ் கூடுதலாகவோ குறைச்சோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம நாடி பரிசோதனை செய்துட்டு ஒரு மருந்து கொடுக்கறோம்னா அந்த மருந்து ஒரு 3 மாதத்திலே கம்ப்ளீட்டா சுகர் குணமாவதற்கான மருந்துகள் தான் நம்ம கொடுக்கறோம். 3 மாதத்திலேயே நம்மளுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது கரெக்டா நம்ம ரெகுலரா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதுக்கப்புறமும் சுகர் என்னங்க பண்றது, இப்ப நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுக்கணுமா, எந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும்ன்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சுகர் லெவல் நார்மல் ஆயிடுச்சுங்க, ஒரு 2-3 மாதங்கள் சித்த மருந்துகள் எடுத்து நான் கியூர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்ல நம்ம உணவு முறைகள் டயட்லயே சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரியாயிடுச்சு, நான் என்ன உணவு வேணா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு வகைகள்லாம் நீங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சீங்க, அவுட் சைட் ஃபுட், கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயம் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப நம்ம கவனத்துல வச்சிருந்து அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு சுகர் லெவல் கட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சில சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ், பேசிக்கா தொறுப்பு சுவை இருக்கக்கூடிய 1 அல்லது 2 மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு சுகருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்படி ஃபாலோ பண்ணும்பொழுதுதான் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி வேறு என்ன நம்ம உணவு முறைகளையோ சிகிச்சை முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். கரெக்டான சுகர் லெவல் குறையணுங்க, அதே சமயம் எனக்கு உடல் சோர்வு வராமலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சில மூலிகைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா வசம்பு, சீந்தில், இந்த 2 மூலிகைகளை பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அதையும் நான் சொல்றேன். வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுல இருந்து நமக்கு எல்லா பருவத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் வசம்பு நமக்கு தேவைப்படுது. இந்த வசம்பை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னா, நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ அதை நமக்கு சரி செய்யறதுக்கு வசம்பு பயன்படுது. ஸோ இந்த வசம்பை டோட்டலா நம்ம வசம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடல்ல நரம்புகள் வலிமைப்படுறதுக்கும் குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கும் வசம்பு நமக்கு பயன்படுது. இதனோட நான் சொன்ன சீந்தில் அப்படின்ற மூலிகை, இந்த சீந்தில் மூலிகையை பொறுத்த வரைக்கும் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சீந்தில நம்ம எப்படிங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த சீந்தில் பாவனை செய்து நம்ம பயன்படுத்தினா இன்னும் பலன் கிடைக்கும். சோ அந்த வசம்பு நல்ல மேல் தோல் எல்லாமே நல்லா சுக்கு கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வசம்பு மேல் தோல் எல்லாமே நல்லா நீக்கிட்டு அதை பவுடர் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் நார் தன்மை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரிதான் சீந்தில் பொடியும் நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வஸ்திரகாயம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இந்த 2 மூலிகையுமே சம அளவு கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம். அதுதான் சுகர் லெவலை கிடுகிடுன்னு நமக்கு குறையறதுக்கு நமக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூதுவளை இலை சாறு. இப்போ தூதுவளை அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமப்புறங்கள்லாம் நமக்கு நிறையவே கிடைக்கும். தூதுவளை இலைகள், தூதுவளை மலர்கள் நமக்கு கிடைக்கும். இதுல 2 வகை இருக்கு, வெண் தூதுவளையும் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா ஊதா நிறத்திலயும் நமக்கு தூதுவளை மலர்கள் இருக்கும். மலர்கள் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, இலைகள் கிடைச்சாலும் எடுத்து அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து இந்த பொடி இருக்கு இல்லைங்களா
வசம்பு, சீந்தில் ரெண்டுத்துலயும் நம்ம கலந்துக்கணும். கலந்து வெயில வச்சு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம்னா தூதுவளை சாறு விட்டு கலந்து வெயில வைக்கணும். இந்த மாதிரி 3 முறை பாவனை செய்து எடுத்த இந்த பொடி நம்ம பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சோ தூதுவளை பொடியை 3 முறை விட்டு வெயில வச்சு எடுத்துட்டு இந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். இது ஒரு காயக்கற்ப மருந்து மாதிரி நம்ம எடுக்கணும். காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் மட்டும் கிடையாது, இதனோட சேர்த்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த தூதுவளையில பாவனை செய்த இந்த சூர்ணம் நமக்கு பயன்படுது. எவ்வளவு நாள்பட்ட சுகரா இருந்தாலும் HbA1c லெவல் எனக்கு 8 பாயிண்ட்டுக்கு மேல இருக்குங்க, இதை எப்படிங்க சரி செய்யறது அப்படின்னு நம்ம இருந்தாலும் அதற்கு இந்த மூலிகை பொடி நமக்கு பயன்படுது. இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இதனோட சேர்த்து நம்ம உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுல தவறாமல் மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, முள்ளங்கி மிகவும் சிறந்தது. இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தும் போதும் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உடற்பயிற்சியோடு இந்த மருந்துகளும் எடுக்கும் பொழுது நமக்கு சுகர் லெவல் கட்டாயம் குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா திரும்பவும் அடுத்த மாதம் நார்மலா பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை HbA1c லெவல் டெஸ்ட் பண்ணிக்கணும். இதை தாண்டி இன்னும் சில கஷாய மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஆவாரை பஞ்சாங்கம், ஆவாரை குடிநீர், மதுமேக குடிநீர், இந்த மாதிரி மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போதும் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.